2026 T20 வேர்ல்டு கப் ஒரு வழியாக இறுதி கட்டத்தை கிளைமேக்ஸை நெருங்கிடுச்சுங்க. இன்னைக்கு முக்கியமான 2வது செமிஃபைனல் போட்டியில் இங்கிலாந்தும் இந்தியாவும் பல பரீட்சை நடத்துகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா பலமிக்க அணி, எதிரணிகளை அச்சுறுத்தக்கூடிய அணி, இந்தியா தான் கப்பை அடிக்கும் அப்படின்னு ஆர்வம் சொன்னாங்க. ஆனால் உள்ள வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காட்டையே ஒரு தடுமாறி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணாங்க. அதன் பிறகு சூப்பர் 8ல் சவுத் ஆப்பிரிக்காட்ட ஒரு படுதோல்வியை சந்திச்சாங்க. செமிஃபைனலுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்துருச்சு. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, ஏன்னா 3 மணி நேரமாக வெடிக்காம ஒரு குண்டு நெருப்பில் கடந்திருக்கு, இதுக்கு பேர் வெடிகுண்டாடா, இது வெடிகுண்டு இல்லை வெறும் குண்டு அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த மாதிரி தான் இந்திய அணியுடைய நிலைமை ஆயிடுச்சு. கப்படிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் செமிஃபைனலுக்கே தகுதி பெறுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. அதுக்கு காரணம் மெயினாக இந்திய அணி அதிகம் எதிர்பார்த்த அபிஷேக் சர்மா ஒரு போட்டி கூட விளையாடலை, 3 போட்டியில் தொடர்ச்சியாக டக் அவுட். இஷான் கிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, ஏதாவது 1-2 போட்டி தான் ஆடுறாப்புல, எல்லா போட்டிக்கும் நம்ப முடியலை. திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட் அரவுண்ட் 100ல் ஆடுறது பெரிய மைனஸாக பார்க்கப்பட்டது. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அதிரடி காட்ட முடியல. இந்த மாதிரி எக்கச்சக்க மைனஸுங்க. அப்போ யோசிச்சு என்ன பண்ணாங்க, ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியில் ஒரு மாற்றம் பண்ணாங்க. சஞ்சு சாம்சனை ஓப்பனிங்கில் கொண்டு வந்துட்டு இஷான் கிஷனை 1 டவுனில் இறக்குனாங்க, திலக் வர்மாவை 5வது இடத்துல இறக்குனாங்க. இந்த மாற்றம் இந்திய அணிக்கு செம்மையாக கை கொடுத்துச்சுங்க. எல்லாமே அப்படியே மாறுது. சஞ்சு சாம்சன் சூப்பராக அதிரடி ஆடி ஒரு 26 ரன்கள் அடித்து தொடக்கம் கொடுக்குறாப்புல. அபிஷேக் சர்மா அப்படி ஃபார்முக்கு திரும்பி 55 நம்ம அடிக்கிறாப்புல. சூரியகுமார் அதிரடி காட்டி 30+ அடிக்கிறாப்புல. 5வது இறங்கின திலக் வர்மா அதிரடியாக ஆடி 40 ரன்கள் அடிக்கிறாப்புல. அப்படியே எல்லாமே இந்திய அணிக்கு மாறுது. இந்திய அணி அப்படி தவறான லைன்ல இருந்து அப்படி நேர் லைனுக்கு அப்படியே மாறுறாங்க. அதன் பிறகு வெஸ்ட் இண்டீஸ்ட வால்வாசாவா ஆட்டம். இதில் ஜெயிச்சா தான் செமிஃபைனலில் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் 195 ரன்களை அடிக்கிறாங்க. அந்த 195 ரன்களை 19.2 ஓவர்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணி செமிஃபைனலுக்கு இந்திய அணி தகுதி பெறுறாங்க. அந்த ஆட்டத்தில் ஜெயிக்க வச்சது சஞ்சு சாம்சன். 97 ரன்கள் அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் களத்தில் நின்னது மிகப்பெரிய ஹைலைட். இப்போ இந்திய அணி செமிஃபைனலில் இங்கிலாந்தை எதிர்கொள்ள போகிறாங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் என்ன பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா, சஞ்சு சாம்சனில் தொடங்கி சிவம் துபே வரைக்கும் 8 இடங்கள் கன் மாதிரி கடப்பார பேட்டிங் இருக்கிறது இந்திய அணியோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க. அதே நேரம் பவுலிங்கில் 2 பேர், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேரும் ஆட்டத்தோட துருப்பு சீட்டாக இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இந்திய அணியோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு என்னை கேட்டால் சொல்லுவேன். சரி, மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டால், முக்கியமான ஆட்டங்களில் இந்திய அணி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி போட்டியை விட்டுடுற கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. இது இந்திய அணியுடைய மைனஸ். இதை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இன்னொன்று என்னென்னா ஃபீல்டிங் வந்து ஆக மோசமாக இருக்குங்க. ஃபீல்டிங் வந்து ஒரு ஆட்டத்தோடைய ரிசல்ட்டையே மாற்றிடும். இந்திய அணி ஃபீல்டிங்கில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக இங்கிலாந்தை வீழ்த்தி ஃபைனலுக்கு தகுதி பெறலாம். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 முறை T20 வேர்ல்டு கப் வாங்கின சாம்பியன்ஸ். இந்த முறை லீக் போட்டிகளில் நேபாள்கிட்ட கடுமையாக திணறி கடைசியில் தோக்குறது மாதிரி போய் ஒரு சோக்கர் ஆயிடுவாங்களோன்னு நினச்ச நேரத்தில் கடைசி ஓவரில் 4 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை பெற்றாங்க. அதன் பிறகு வெஸ்ட் இண்டீஸ்ட ஒரு படு தோல்வியை அடைஞ்சாங்க. ஆகா, இந்த தடவை இங்கிலாந்துக்கு செல்ஃபு எடுக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தடுமாறி சூப்பர் 8க்கு தகுதி பெற்றுட்டாங்க. சூப்பர் 8ல் அப்படியே கேம் மாறுதுங்க. ஃபஸ்ட்டு போட்டி ஸ்ரீலங்காவுடைய சொந்த மண்ணில் வெறும் 140+ தான் இங்கிலாந்து அடிக்கிறாங்க. 95 ரன்களில் ஸ்ரீலங்காவை பொட்டலம் போட்டு ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. 2வது போட்டி பாகிஸ்தான் 160+ அடித்தாங்க. அதுலேயும் எந்த பேட்ஸ்மேனும் ஆடலை. திணறி தோக்க வேண்டிய போட்டியை ஹாரி ப்ரூக் ஒரு ஆளாக நின்று 100 ரன்கள் அடித்து அணியை ஜெயிக்க வச்சாப்புல. 2வது போட்டியும் ஜெயிச்சிட்டாங்க. 3வது போட்டி நியூசிலாந்தும் 160+ அடித்தாங்க. நியூசிலாந்தையும் ஈஸியாக ஜெயிச்சு குரூப் 8ல் முதல் இடத்தை பிடிச்சு செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றுட்டாங்க. நாங்களும் ஒரு வலிமையான அணி தான், 2 முறை வேர்ல்டு கப் வாங்கின சாம்பியன்ஸ் நாங்கள் அப்படிங்கிறத சூப்பர் 8 சுற்றில் நிரூபித்தாங்க. இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டால்,
முதல் ஸ்ட்ரென்த்து 2 பேருங்க. ஒன்று ஹாரி ப்ரூக், இன்னொன்று வில் ஜாக்ஸ். ஹாரி ப்ரூக்லாம் ஆட்டத்தை எந்த நேரத்துலையும் எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய திறமை ஹாரி ப்ரூக்கில் இருக்குது. இதை பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்கூட பார்த்தேங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலலாம் தோக்க வேண்டிய போட்டி இங்கிலாந்து. வரிசையாக எல்லா பேரும் ஒவ்வொருத்தரும் மெயினான பேட்ஸ்மேன்லாம் அவுட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடு நின்ற ஹாரி ப்ரூக் எதை பற்றியும் கவலைப்படலை. அதிரடியாக ஆடுறாங்க மனுஷன். என்ன மாதிரி ஆட்டங்க! இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ப்ரெஷர் டைமு, நெருக்கடியான நேரம், எதை பற்றியும் கவலைப்படலை. ஆட்டி விட்டு பொழந்துட்டாங்க. எல்லா பக்கமும் ஷாட்ஸ் ஆடுறான். 51 பந்துக்கு 100 ரன்கள் அடித்து ஜெயிக்க வச்சது இந்த ஹாரி ப்ரூக் தான். ஹாரி ப்ரூக் ரொம்பவே டேஞ்சர். ஹாரி ப்ரூக் இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி வில் ஜாக்ஸ் 6வது 7வது இறங்குற மனுஷன் போட்டியை நின்று அதிரடியாக ஆடி முடிச்சு கொடுக்குறாங்க. நியூசிலாந்தை முடிச்சு விட்டது வில் ஜாக்ஸ் தான். அதே மாதிரி பவுலிங் லைன் கலக்கிறாங்க மனுஷன். அதுதான் யாருமே எதிர்பார்க்காது. 4 ஓவர் போடுறான். எக்கானமியும் 5 ரன் ரேட்டு தான் கொடுக்குறான் மனுஷன். 20 ரன் 21 ரன் தான் கொடுக்குறான். 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து போடுறான். ஸ்ரீலங்காவை போட்டதுக்கு காரணம் இந்த வில் ஜாக்ஸ் தான். 4 ஓவர் போட்டு 22 ரன்கள் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்திருப்பான். அதே மாதிரி நியூசிலாந்துட்ட 4 ஓவர் போட்டு 21 ரன்கள் கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்திருப்பான். அதனால் பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் சரி இங்கிலாந்துக்கு முதுகெலும்பா துருப்பு சீட்டாக இருக்கிறது இந்த வில் ஜாக்ஸ் மிகப்பெரிய ப்ளஸ்ஸுங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர்த்தையும் திறம்பட சமாளித்தாங்க அப்படின்னா இந்திய அணிக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எளிதாக இருக்கும். இது முதல் ப்ளஸ் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும். 2வது ப்ளஸ் என்ன அப்படின்னா பேட்டிங் ஆர்டர், கன் பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்காங்க. பேண்டம், பேத்தல், ஹாரி ப்ரூக், வில் ஜாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக பேட்டிங் ஆர்டர், கன் பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய ப்ளஸ் இங்கிலாந்துக்கு. மைனஸ் என்ன அப்படின்னா இவங்களுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடுறதே கிடையாது. அதுலேயும் பட்லர் டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான். மனுஷன் ஆடவே மாட்டேங்கிறான். பில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போட்டி ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஆடினாப்புல, அதுக்கு பிறகு பெருசாக எந்த போட்டியிலையும் ஆடலை. ஓப்பனிங் ஆடாது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்குது. அதே நேரம் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சோப்ரா, ஆடில் ரஷீத் தவிர பெருசாக அச்சுறுத்தக்கூடிய பவுலர்கள் யாரும் கிடையாது. வில் ஜாக்ஸ் கொஞ்சம் நல்லா போடுறாப்புல. பவுலிங்கில் பலவீனம் இருக்குது. இது 2வது பலவீனம். மொத்தத்தில் இன்னைய போட்டி அனல் பறக்கக்கூடியதாக இருக்கும். சமபலம் பொருந்திய 2 அணிகள் மோதக்கூடிய போட்டி ரசிகர்களுக்கு விறுவிறுப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. நெருக்கடியை, இது வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் போட்டி அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை, ஒரு அழுத்தத்தை யார் திறம்பட கையாளுறாங்களோ அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னை கேட்டால் இந்திய அணிக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் T20 போட்டிகளில் நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றைய போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்தை ஈஸியாக அடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற ஃபார்முக்கு நியூசிலாந்தை பறக்க விட்டு ஃபைனலுக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப ஈஸியாக நியூசிலாந்துகிட்ட தோத்துட்டாங்க. அதனால் எதையுமே நம்ம முன்னாடி ஜட்ஜ் பண்ண முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.